வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னம்னா, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து அதுக்கான தீர்வு, அந்த தீர்வுலேருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கம்பெனியா இருக்கக்கூடிய சுஸ்லான பத்தி தான். ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில உள்ள ஒரு பிரச்சனை. ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு கரண்ட் அடிக்கடி கட் ஆவறதுனால, அந்த கட் ஆவற கரண்ட்டுக்கு ரெகுலரா கரண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வுல இறங்கும்போது, அதுலேருந்து உருவான ஒரு ஒரு மிகப்பெரிய குளோபல் கம்பெனி தான் சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜியில மைய கருத்தா இருக்க போறது துல்சி தானி, துல்சி ஆர் தானி அப்படிங்கிறவர பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. இன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டோட நிலைமை எப்படி இருக்கு? ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த கம்பெனியோட வளர்ச்சி, அதற்காக அவர் எடுத்துக்கிட்ட என்னென்ன டேக் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு லெசன் கிடைக்கும். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறது சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜியில இதோடைய ஃபவுண்டர் துல்சி தானி, இவர் ஒரு இன்ஜினியர் கிடையாது, இவர் ஒரு சயின்டிஸ்டும் கிடையாது. அப்ப இவர் யாருங்க? சாதாரண பிசினஸ் மேன். ஒரு குஜராத்ல ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் மில்லுடைய ஒரு ஓனர் இவரு. இவரு தன்னோட கம்பெனில சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றாரு. அடிக்கடி பவர் கட் ஆகுறதுனால அதற்கு மாற்றாக டீசலு மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா செலவாகுது. கரண்ட் கட் ஆகுறதுனால கம்பெனிக்கு லாஸும் வருது. இந்த ஓவர் கம் பண்ணணும்னு அவர் யோசிக்கிறார். அப்ப அவர் மனசுல உருவான ஒரு கேள்விதான், நமக்கு நாமே ஒரு பவர் புரொடக்ஷன் பண்ணிக்கிட்டா என்ன? அப்படிங்கிற கேள்விதாங்க. இந்த தேடலுக்கு அவர் நிறைய விஷயங்கள ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் 1995ல சுஸ்லான் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனிய உருவாக்குறாரு. ஸோ இப்ப அவரு விண்மில் அந்த இத ரெடி பண்ணி புரொடக்ஷன் யூனிட்டுக்கு ரெகுலரா பவர் கட் இல்லாம கரண்ட் வரதுக்கான விஷயங்கள செய்றாரு. ஸோ இப்ப இதனால அவருக்கு புரொடக்ஷன் லாஸ் இல்ல, ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இது மாரி இந்தியாவுல எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்த நம்ம குடுத்தோம்னா, இத ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலான்னு அவருக்கு அந்த எண்ணம் உருவாச்சு. அப்ப ஆரம்பிச்சது தாங்க இந்த சுஸ்லான் எனர்ஜி. அதுலேருந்து படிப்படியா அவருடைய முன்னேற்றங்கள தான் நம்ம இந்த கம்பெனில பார்க்க போறோம். சுஸ்லான் எனர்ஜி துல்சி தானி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு படிப்படியா வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருந்ததுங்க. இதுல முக்கியமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, 2000லேருந்து 2007ல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி, ஒரு ரேபிட் குரோத் அவருக்கு கிடைச்சது. இதுக்கு காலமும் சூழ்நிலையும் அவருக்கு கை குடுத்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2000ல பவர் டிமாண்டு, கவர்ன்மெண்ட் சப்போர்ட் டூ ரினியூவல் எனர்ஜி இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல அத சரியான வாய்ப்ப சரியான நேரத்துல பயன்படுத்தி மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணாரு. 2005ல இதோட ஐபிஓ கிட்டத்தட்ட 15 டைம் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுங்க. மிகப்பெரிய சக்சஸ். அது இல்லாம யூரோப், யுஎஸ்லாம் இவங்க போய் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. மேலும் அவங்க 2005ல ஐபிஓ விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2007, 2008 இந்த சமயத்துலலாம் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி நிஃப்டில ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியா 50 கம்பெனில ஒரு லிஸ்ட் ஆச்சுங்க. ஸோ இப்ப இதனுடைய வளர்ச்சி டைம் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் அவருடைய கஷ்டமான காலநிலைய நம்ம இப்ப பார்க்கணும். அப்ப 2008ல குளோபல் கிரைசிஸ் வந்துச்சுங்க. ஸோ லீமன் பிரதர் கொலாப்ஸ். அந்த டைம்ல இவங்க எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்காக நிறைய கடன்கள் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன்கள்னால அவங்களால அந்த கேஷ் ஃப்ளோ சரியா வரல. ஸோ இதனால கம்பெனி மிகப்பெரிய கடன் பிரச்சனைய சந்திக்க வேண்டியதாச்சு. இதனால நிறைய வந்து அவங்களுடைய லாஸ் மேக்கிங் ஆரம்பிச்சது. ஸோ இந்த டைம்ல ஷேர் மிகப்பெரிய சரிவை கண்டுச்சு. அதனுடைய வேல்யூவேஷன் அன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 400 ரூ. 450 வித்த ஒரு ஷேரு அந்த ரேட்ல இருந்து இறங்கி மிகவும் மோசமான கட்டமா சிங்கிள் டிஜிட் வரைக்கும் வந்துச்சுங்க. இது உங்களால ஜீரணிக்க முடியுதா? ரூ. 400 மேல வித்த ஷேரு ரூ. 10 கீழ வந்துச்சுங்க. ஸோ இது எல்லாம் கம்பெனியோட பேட் சிச்சுவேஷன். அந்த முக்கியமான பாயிண்ட்ல துல்சி தானி மாரி வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த கம்பெனிய வித்துடலாமா? அல்லது எக்ஸிட் பண்ணிட்டு இதோட குயிட் பண்ணிட்டு போயிடலாமான்னு நினைப்பாங்க. அப்பதான் அவருடைய ரியல் கேரக்டர் வருதுங்க. கிட்டத்தட்ட 2008லேருந்து 2015 வரைக்கும் மிகப்பெரிய டஃப்பான சுச்சுவேஷனான காலம். ஸோ ஒரு சவாலை அவர் எதிர்கொண்டார். அந்த டைம்ல அதற்கான நடவடிக்கையில அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தார். ஸ்லோ க்ரோத். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வைவல் மோட்ல இருந்தாங்க. ரொம்ப அந்த நிறுவனத்தை நடத்துறதே பெரிய டஃப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இதுல எல்லாம் கடன் பிரச்சனையை சமாளித்து வரதுக்கு கிட்டத்தட்ட கொரோனா பீரியட்ல அவங்க மறுபடியும் ஒரு பெட்டரான சுச்சுவேஷனுக்கு வராங்க. அந்த டைம்ல துல்சி தானி அவர்கள் 2022ல மரணம் அடைகிறாருங்க. ஸோ அவருடைய ட்ரீமும் இன்னமும் அந்த கம்பெனில இருக்கு. இப்போ அந்த கம்பெனி டெபிட் அண்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஸ்ட்ராங் ஆர்டர் புக்கு. இந்தியாவில் வின் டர்பைன் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய கம்பெனி. இப்ப அந்த கம்பெனியுடைய பொசிஷன் ஒரு மிகப்பெரிய ஆர்டர் புக்ல ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
ஸோ இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் உள்ள ஆள்னால தான் இந்த ஒரு நிறுவனத்தை நடத்த முடியும். ஸோ மிகப்பெரிய விண்டு நிறுவனமாக 2007 வேர்ல்டுலேயே ஃபிஃப்த்தாக இருந்தவங்க அங்கேருந்து ரூ. 400 நிஃப்டியில் ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆகி கிட்டத்தட்ட ரூ. 8 ரூ. 10 ரேஞ்சுக்கு வந்த இந்த கம்பெனி இன்னைக்கு மறுபடியும் சர்வைவல் ரீடைம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய எதிர்காலம் வரப்போகிற ஆர்டர் புக்கையும் டெபிட்டையும் நல்லா மெயின்டைன் பண்ணி அவங்க இன்னும் பெட்டர் பொசிஷன் வந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மல்டி ஃபோல்டு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம சுஸ்லான ஒரு முழுமையான அனலைஸை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுலேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போது எக்ஸிட் பண்ணிட்டு ஓடாமலையோ அல்லது வித்துட்டு போகாமலையோ அதுலேருந்து லேர்ன் பண்ணி அதை மீட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா துளசி தானி அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர், ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு இந்த கதையிலேருந்து, அதாவது இந்த உண்மை கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. ரூ. 50 கீழே இந்த ஷேர் ட்ரேட் ஆகுது. ஸோ இவங்க ஆர்டர் புக்கும் இதே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக என்ன பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் இவங்க ரூ. 400 ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குது அப்படின்னு நினச்சா தடவை வாங்கலாம். ஸோ இது ரீச் பண்ணுமா பண்ணாதுங்கிறது இவங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்தா இருக்குது. மேபி அவங்க நல்லா ஆர்டர் புக்கை க்ளோஸ் பண்ணி பெட்டராக கொண்டு போனாங்கன்னா நல்ல நிலைமையை அடையலாம். சுஸ்லான் எனர்ஜியோடைய இந்த உண்மை கதையிலேருந்து நம்ம ஒரு 3 டேக்அவே எடுத்துக்கலாம் லெசன் கன்க்ளூஷனில். நம்பர் 1, ஒரு பிஸ்னஸ் ஐடியா எப்போவுமே ஒரு ப்ராப்ளம்ல இருந்து தான் வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு சுஸ்லான் எனர்ஜி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டெக்ஸ்டைல்ஸில் இருந்த பிரச்சனை, பவர் பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷனாக தேடினது தான் இந்த கம்பெனி. 2வது லெசன், கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஆம்பிஷன் தேவைங்க. ஆனால் கம்பெனியோடைய மிகப்பெரிய கடனை சரி செய்யறதுக்கு டிசிப்ளின் ஒர்க்கும் கன்சிஸ்டனும் வேணும் அப்படிங்கிறத இந்த கதையில உண்மை கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது லெசன் என்ன அப்படின்னம்னா, ஒரு தோல்வி அடைந்த ஒரு ஸ்கிராப்பான கம்பெனியை மிகப்பெரிய கம்பெனியை மீண்டும் ஸ்டாண்டப் கொண்டு வரும்போது தான் அங்கே லெகசி ஒரு சாதனையாளர் உருவாகிறாரு. அந்த சாதனையாளர் தான் நம்ம துளசி தானி அவர்கள். ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம லைஃப்பில் எடுக்கணும்னா மிகப்பெரிய ஸ்ட்ராங் டிசிப்ளின் ஒர்க் இருக்கணுங்கிறத நம்ம அவர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ ஒரு எண்டப் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் மேனை இந்தியாவினுடைய எனர்ஜி ஃபியூச்சருக்கு பெரிய ஃபவுண்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்கன்னா அது மிஸ்டர் துளசி தானி அவர்கள் தான். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி நபர்களே. இது போன்ற வீடியோக்கள் போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சாதாரண மக்களும் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டு ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.